சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வழக்கம் போல் 10ஆம் தேதி மதிய உணவு வழங்கப்பட்டது. உணவை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே மாணவர்களுக்கு திடீரென வாந்தி, மயக்கம், வயிற்று வலி போன்ற உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் உடனடியாக மாணவர்களை மீட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தைகள் நல பிரிவில் பாதிக்கப்பட்ட 43 மாணவ மாணவிகளை அனுமதித்து 5 மருத்துவர்கள், டீன் மற்றும் நர்சிங் குழு கொண்ட தீவிர கண்காணிப்பு குழு சிகிச்சை அளித்தது. மாணவர்களின் உடல்நிலை நிலையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பெரும்பாலான மாணவர்களின் உடல்நிலை சரியாகி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோரும் அரசு மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மருத்துவமனையில் கூடியிருந்த நிலையில் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்ற ஆய்வுக்குழு மதிய உணவை ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது. இதனிடையே மதிய உணவில் வழங்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கோவை அரசு மருத்துவமனையில் 30 மாணவர்களும் 13 மாணவிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைவரும் நலமுடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வருகிறோம். பெற்றோரும் மாணவர்களும் விரும்பினால் முழுமையாக குணமடைந்த பிறகு அவர்கள் வீடு திரும்பலாம். உணவில் பள்ளி கிடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பின் விவரங்கள் தெரியவரும். அந்த பள்ளியில் அரசு சார்பில்தான் உணவு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இது குறித்து கண்காணிக்க அறிவுறுத்தப்படும் என்றார். அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்ற சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.